ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என்னோட சொந்த ஊரில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட சொந்த ஊர் என்ன, அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சொந்த ஊர் என்னன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்புதுப்பட்டுன்ற ஒரு கிராமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஊர் ஒரு கிராமம் தான். இப்போ நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காட்ட போகிறேன்னா, இந்த மல்லாட்டை செடி, அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மல்லாட்டை செடி எப்படி நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சம்மர் சீசனுக்குலாம் எங்கள் ஊரில் மல்லாட்டை செடி மல்லாட்டை அறுவடை பண்ணுறது இந்த சைடில் இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதாவது மல்லாட்டை செடி அறுவடை பண்ணுறது, புடுங்கிறது எல்லாமே இங்கே காய வச்சு விற்பனை பண்ணுறது எல்லாமே எங்கள் ஊரில் நடக்கும். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மல்லாட்டு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மல்லாட்டு செடி பார்க்கணும், இது பண்ணணும். எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு ஞாபகம்னா, நான் மல்லாட்டு செடியெல்லாம் பிடுங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆஞ்சது கிடையாது. பிடுங்குவேன், எங்கள் அம்மா மட்டும்தான் ஆய்வாங்க. மல்லாட்டை செடியை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி ஃபுல்லாக எங்கள் ஊரை சுற்றி நிறைய இந்த மல்லாட்டை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. ஏன்னா அது இந்த சம்மர் டைமுக்கு, அதாவது இந்த மல்லாட்டை செடி எப்போ போடுவாங்கன்னா நவம்பர், அக்டோபர், நவம்பரில் போட்டு இந்த ஏப்ரல் மேக்குள்ளே, அதாவது ஒரு 6 மாதம் இதை 6 மாதத்துலேயே விளைஞ்சி இதை அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ மல்லாட்டு செடியெலாம் இது வரைக்கும் என் பையன் பார்த்ததில்ல. அதனால் சரி என் பையனுக்கு இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அவனுக்கு இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான். அதனாலவே இந்த தோட்டத்துக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் விளையிறது நிறைய எல்லாமே ஒவ்வொரு சீசன் அப்போவும் ஒவ்வொன்றும் விளையும். ஸோ ஒவ்வொரு டைம் கரும்பு போடுவாங்க, சுற்றி சவுக்க மரம் அதெல்லாம் நடுவாங்க, பயிரிடுவாங்க. இப்போ மல்லாட்டை பயிரிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் ஊரை சுற்றி, அதாவது என்னோட ஊர் எப்படி இருக்குன்னா, என்னோட ஊரை சுற்றி ஃபுல்லாமே எல்லாம் விளையிற பொருள் அதாவது மல்லாட்டை அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க ஊர்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது ஒரு சிலர் வேர்க்கல்ல சொல்லுவாங்க, ஒரு சிலர் மணிலாம் சொல்லுவாங்க. அதாவது இதோட ஒரிஜினல் பேர் என்னன்னா, ஊரில் நாங்கள் மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம். மல்லாட்டைன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கும், என்ன மல்லாட்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம். ஒரு சிலர் வேர்க்கல்ல சொல்லுவாங்க, நிலக்கடலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான பேர்லாம் இதுக்கு இருக்குது. அதே மாதிரி மல்லாட்டை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அதாவது பணக்காரங்கள்லாம் உடம்புக்கு சத்தாக இருக்கிறது அதாவது நம்மளோட நட்ஸ் வகையில் அதாவது முந்திரி, பாதாம் அந்த மாதிரி தான் நிறைய. அதே மாதிரி மல்லாட்டையில் நிறைய சத்து இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னன்னா, அதாவது ஏழைகளின் முந்திரினா மல்லாட்டை. அதாவது நம்ம நிறைய முந்திரி நிறைய காசு கொடுத்து, முந்திரி, பாதம் அந்த மாதிரி நட்ஸ்லாம் நம்மளால அதிகமாக காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஆனால் மல்லாட்டை நம்மளால காசு கொடுத்து 20 ரூபாய் அந்த மாதிரி நம்மளுக்கு காசு ஓரளவுக்கு நம்மளுக்கு காசு இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு கடத்தூரில் இப்போ மல்லாட்டை நிறைய, இப்போ இந்த டைமுக்கு மல்லாட்டை நம்ம எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கும். ஸோ அந்த மல்லாட்டையை வாங்கி சாப்பிடுங்க. அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக மல்லாட்டையில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மல்லாட்டையை அவிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ஒரு சிலர் அவிச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வறுத்த மல்லாட்டை அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய விதமாக மல்லாட்டையை நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதையே அதே மாதிரி கமெண்ட்டில் பண்ணுங்கள். மல்லாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது ஒரு செடியை உங்களுக்கு பிடுங்கி காட்டுறேங்க. பிடுங்கி அதை சாப்பிட்டு காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லாட்டை. பச்சை மல்லாட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மல்லாட்டையை இது பண்ணி நாங்கள் என் பையனுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணி காட்டுறேங்க. மல்லாட்டை செடி பிடுங்கி அவனையே பிடுங்க சொல்லி நான் காட்டுறேன். பட்டு இந்த செடியை பிடுங்க, 2 கையில் பிடிச்சி பிடுங்க. ஸோ என்னோடய பையன் ஃபஸ்ட் டைம் ஒரு மல்லாட்டு செடி பிடுங்கியிருக்காங்க. ஸோ அந்த செடியில் இருக்கிற மல்லாட்டையை நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. மல்லாட்டை செடி தான். இதை பாருங்கள், மல்லாட்டை எவ்வளோ சூப்பராக பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க.
இப்போ வந்து என் பையன்கிட்ட கொடுத்து இதை சாப்பிட சொல்லி காட்டுறேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவனே சொல்லுவான். ஓப்பன் பண்ண முடியுதா? காட்டு, ஓப்பன் பண்ணுறேன். அவன் நல்லா பிரிக்க முடியலையாங்க. சாப்பிடு. ஐய், பட்டு நல்லா இருக்கா? ஓ, சூப்பராக இருக்கா? பட்டு நல்லா இருக்கா? இங்கே பாரு, என்ன பேரு? ஓய், சூப்பராக இருக்கா? வாவ். நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட இந்த மல்லாட்டை காலத்தில் தாங்க. அதாவது மல்லாட்டை காலம் தானேன்னா, மல்லாட்டை வந்து அந்த கொல்லிலேருந்து ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு களம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து கொட்டி வச்சுருவாங்க. இந்த இடத்துல வந்து அதை காய வச்சு, மல்லாட்டை காலத்தில் வந்து இந்த மல்லாட்டையை ஃபுல்லாகவுமே காய வச்சு அதை வந்து மூட்டை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய வியாபாரிங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, மல்லாட்டை எண்ணெய், அதாவது மல்லாட்டையை வந்து எப்படிலாம் இதில் யூஸ் பண்ணாலும் மல்லாட்டை வறுத்தும் இது பண்ணுவாங்க, மல்லாட்டையெல்லாம் காய வச்சு ஃபுல்லாமே கூட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது மூட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது வியாபாரக்காரங்க வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வித்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.